வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். முட்டை சாதம் செய்யலாம். ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே முட்டை ஃப்ரைட் ரைஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் 5 பல்லு பூண்டு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிட்டேன். அதில் போட்டுருங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை இப்படி பொடியாக நுணுக்கி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட்டை கொஞ்சமாக செய்கிறேன். 2 லவங்கம் இதோட உடச்சி போட்டுக்கலாம். லவங்கத்தை பட்டை சும்மா ஒரு பெரிய பட்டையை உடச்சி போட்டுட்டேன். அந்த வாசனைக்கு நல்லா இருக்கும். வாசனை வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அந்த கண்ணாடி வடிவத்தில் வந்தால் போதும். அந்த கலர் வந்தால் நிறையா வேண்டாம். கேரட் போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே சன்னமாக வெட்டி நீளமாக கட் பண்ணிட்டேன். சூப்பராக வந்தாங்க. திடீர்னு ஏதாவது வேணும், டிஃபன் வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி, எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துருக்குறோம் 10 நாளாக. சரி, நான் பாருங்கள் எல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி செய்யுங்க. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க. எக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க. நாங்கள் இப்போ எக்கு ஃப்ரைட் ரைஸு ஈஸியான மெத்தடில் சரி கேரட் போட்டு செய்யலாம். இஞ்சி போடாதீங்க, நல்லா இருக்காது. வெறும் பூண்டு, அது தட்டி போடக்கூடாது. 5 பல் அப்படியே பொடியாக கட் பண்ணி போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உச்சி நீளமாக கட் பண்ணிட்டேன். பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பச்சை மிளகா 2, 4 முட்டை எடுத்துருக்கேன். 4 பேர் சாப்பிட்றதுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இந்த எண்ணெயிலேயே வதக்கிடணும், எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றுங்க. ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் சாதம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது கலர் பவுடர் போடுவாங்க, நான் போட மாட்டேன். அதுக்கு பதிலாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலர் பவுடர் பதிலாக நான் மஞ்சத்தூள் போட்டுட்டேன். நல்ல ஜீரண சக்தி. நைட் டைமில் குழந்தைங்க சாப்பிட்றது. உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, விருப்பம் இல்லைன்னா கலர் பவுடர் போட்டுக்கோங்க. எக்கு உடச்சி விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி நீங்கள் எந்த கடை முட்டை கூட ஊற்றிக்கோங்க. 4 முட்டை போடுறேன். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், நாட்டுக்கோழி அப்படியே உருண்டையாக இருக்குது. மஞ்சள் கரு அப்படியே நல்லா கட்டி இல்லாத. இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த முட்டைக்கு மட்டும் சால்ட்டு போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு. பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு, கட்டாயம் பெப்பர் போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், குட்டி ஸ்பூனில் 1/2 ஸ்பூனு. அப்புறம் சாதம் போடக்குள்ளே போட்டுக்கலாம். சேனல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நைட்டில் கொடுங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே கூட இது மாதிரி கொடுக்கலாம். இப்போ டிஃபனுக்கு பதிலாக நைட்டு இது தான் அவங்களுக்கு. நல்லா முட்டை வறுத்துடணும். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். வறுக்காத விட்டுறாதீங்க, அப்புறம் முட்டை பச்சை வாசம் அடிக்கும். நல்லா அப்படி நல்லா உடச்சி விட்டுக்கணும். இந்த கேரட் மாதிரி எல்லாத்தையும் கட்டியாக இருக்கிறதெல்லாம் உருண்டையாக இருக்கும். அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுருங்க. அப்போ எல்லா சாதத்துலையும் கலந்தான் நல்லாயிருக்கும். இந்த உருண்டையெல்லாம் இப்படி உடச்சி விட்டுருங்க. அது வேகாதுக்குமே உடையும் பாருங்க, நல்லா உடஞ்சிடும். ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உடச்சி விட்டுருங்க. அப்போது சாதத்தை கொட்டிக்கலாம். சாதம் ஆற வச்சுருக்கேன். இது மதிய சாதம். இப்போ கொஞ்சம் சாதம் சூடாக வடிச்சிருக்கேன். 2 போட்டு கிளறிக்கலாம். ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. இப்போ இதுக்கு பெப்பர் 1/2 ஸ்பூனு. கொஞ்சம் கலர் ஆகுதுன்னே பெப்பர், கட்டாயம் பெப்பர் நல்லா போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்.
நான் குட்டி ஸ்பூனு முன்னால் 1 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே போட்டுட்டோம் முட்டைக்கு. பெப்பர் 1 ஸ்பூன் போட்டாச்சு. சோயா சாக்ஸு ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு, ஏன்னா 4 பேர் சாப்பிட்ணும். இந்த டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு கலருங்கெல்லாம் சாதம் உடஞ்சிரும். 1 ஸ்பூனு போடுங்க சாதத்துக்கு. சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் உப்பு. ஏற்கனவே முட்டைக்கு போட்டிருக்கிறோம். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு படுத்துட்டு டேஸ்ட் உப்பு கம்மியானா கூட போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கானா. ஏற்கனவே முட்டையில் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த கலர் போட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த கலர் மட்டும் மாறும். நான் மஞ்சள் போட்டு தெரியுங்களா. நான் வீடியோவுக்குன்னு எதுவுமே செய்யறதில்ல. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் அந்த சாப்பிட்றது வீடியோ பண்ணுறோம். அதனால் நாங்கள் எப்பயுமே எவ்வளோ பிரியாணி செஞ்சாலும் கலர் போட மாட்டோம். ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு சாதம் உடையாத கலருங்க. சாதம் விதையாக வடித்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. பலபலன்னு இருக்கும் சாதம். நிறைய கலர் ஆகுங்க. சாதம் உடஞ்சிரும். அதுக்கு தான் கொஞ்சம் விதையாக இருந்தால் இந்த சூப்பில் அப்படியே வேகக்குள்ள நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இப்படி செஞ்சுட்டு அது விதையாக எடுத்து இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். லைட்டாக உப்பு பத்தலை. 1 ஸ்பூன் உப்பு பத்தலை. கொஞ்சம் சும்மா திரும்ப ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. நிறைய போட்டுறது. அதெல்லாம் 1/4 ஸ்பூன் போடுங்க. இப்போ மத்தியானம் சாதத்தில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. சாயந்தரம் வந்தவுடனே ஊட்டினா சாப்பிடுவாங்க. அதுவும் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்படி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சம் சுடு சாதம் வச்சிட்டேன். அது பழைய சாதத்துலேயும் மேட்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சாதம் சாயந்தரமே. ஏன்னா நைட்டு ஒரு மாதிரி ஆகிடும் காலையில் வடிக்கிற சாதம். அதனால் 3 மணிக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதனால் பலன்னு ஆமாம். இப்போ அப்படியே கொத்தமல்லி தழை தூக்கலாம். அப்படியே கலரி அப்படியே லைட்டாக அப்படி கேட்டுக்கோங்க. சூப்பராக எக் ரைஸ். ஆஹாஹா சுடு சுடு எக் ரைஸ் ரெடி. சூப்பராக வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், எங்கள் பேபிக்கு போட்டு தரேன். அவருக்கு சாப்பிட்ற தட்டில் தான் வேண்டாம், இந்த தட்டில் வேண்டாம். இருக்கு சூடாக இருக்கு. எனக்காக இல்லை, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு மட்டும். எல்லாம் கரெக்டாக இருக்கா? சூப்பர். சொல்லு, நீ அப்பயும் சொல்லியா? சொல்லு. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தம்பி வா, உனக்கும் ஏன் அப்படி சின்ன குருவி மாதிரி எட்டி பார்க்குதுமா? டாடி கொண்டாடுற கேள் டிஃபன். இதை எடுத்துட்டு இந்த டாடிக்கு போடுறேன்.
இந்தா பிரணீத் பிரணீத் டாடி வர சொல்லு. எல்லாருக்கும் சுட சுட அப்படியே. சாஸ் இல்ல இந்தா சாஸ் வேணுமா? இதுக்கு சாஸ் போட்டு சாப்பிட்டா நல்லா டைம் இல்லைங்க செய்ய. சாஸ் சரிங்க ப்ளீஸ். முடியாது முடியாது. அப்பாவுக்கு ஆனியன் கட் பண்ணி தரதா கேள்வி. இதுவா எனக்கு ஆனியன்